ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியோ டிஜிட்டல் ஹப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎஃப்ல பற்றி தான் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது மூலிமா சொல்யூஷன் கிடைக்காம இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு தெளிவான சொல்யூஷன் கிடைக்கலாம். சரிங்களா? அது என்ன இஷ்யூனா, யூஎன் நம்பர் நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆக்டிவேட் பண்ணியும் நீங்கள் அப்படியே விட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நாள் கேப் விட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஏன்னா பாஸ்வேர்ட் தெரியாதுல்ல, ரொம்ப நாள் ஆச்சுன்னா நிறைய பேர் பாஸ்வேர்ட் மாற்றிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ண ஃபர்கெட் ஆப்ஷனில் போவீங்க. ஃபர்கெட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஆதாரில் இருக்க மாதிரி டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணுவீங்க. என்ட்ரி பண்ணாலும் உங்களுக்கு அது எடுத்துக்காது. சரிங்களா? டேட்டா மிஸ் மேட்ச், டேட்டா பர்த், ஏதாவது ஒரு நேம் மிஸ் மேட்ச் உங்களுக்கு எரர் ஷோ ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் யூஎன் நம்பர்லாம் உங்களோட யூஎனில் ஆதார்லாம் மேப் ஆகிருக்கும். யூஎன் நம்பர்லாம் ஆக்டிவேட் இருக்கும். நீங்கள் உமேங் ஆப்பில் போய் பண்ணாலும் யூஎன் நம்பர் இஸ் ஆல்ரெடி ஆக்டிவ்னு காட்டும். நான் ஒரு ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். யூஎன் நம்பர் இஸ் ஆல்ரெடி ஆக்டிவ்னு காட்டும். இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஃபர்கெட் ஆப்ஷனில் ஆதாரில் இருக்க டேட்டா பேஸ் போடக்கூடாது. ஏன்னா மிஸ்மேட்சாக இருக்குது. சரிங்களா? உங்கள் பிஎஃப்பில் சம்திங் மிஸ்மேட்சாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, யூஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ண பிறகு ஆதாரில் எதனா மாற்றிருப்பீங்க நீங்கள். சரிங்களா? ஆதாரில் என்ன மாற்றிருக்கீங்களோ அந்த டேட்டா பேஸை நீங்கள் ஃபர்கெட் ஆப்ஷனில் என்ட்ரி பண்ணும்போது யூஎன் நம்பரில் என்ட்ரி பண்ணுறீங்களா? யூஎன் நம்பர் என்ட்ரி பண்ணிட்ட பிறகு நேம் நீங்கள் ஓல்டு ஆதாரில் என்ன இருக்கோ அந்த அந்த நேம் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? அதேமாரி ஓல்டு ஆதார் என்ன டேட்டா பேஸ் இருக்கோ அதை என்ட்ரி பண்ணணும். நீங்கள் புதுசாக சேஞ்சஸ் பண்ணதை நீங்கள் என்ட்ரி பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓல்டு என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? அதை என்ட்ரி பண்ணால் தான் டேட்டா பேஸ் எடுத்துக்கும். சரிங்களா? டேட்டா பேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஓடிபி உள்ளே போகும். சரிங்களா? உள்ளே போன பிறகு தான் நம்ம பாஸ்வேர்ட்லாம் நம்ம ஓடிபிலாம் என்ட்ரி பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ண பிறகு தான் நம்ம லாகின் ஆகும். சரிங்களா? லாகின் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா, ஜாயின் டிக்ளரேஷன் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம லேட்டஸ்ட்டாக இருக்க மாதிரி ஆதாரில் இருக்க மாதிரி நம்ம மாற்றிக்கணும். சரிங்களா? இப்படி தான் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நியூவாக இருக்க ஆதார் டீட்டெயில்ஸே கொடுத்துருந்தா எடுத்துக்காது. சரிங்களா? நிறைய பேருக்கு நான் மாற்றி ரொம்ப நாள் ஆகுது, என்ன மாற்றினேன் எனக்கே தெரியல. அப்போ பிஎஃபோட டேட்டா பேஸ் எப்படி எடுக்குதுன்னா, இது எப்படி எடுக்குதுன்னா, நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் போய் கேட்கலாம். சரிங்களா? பிஎஃப் ஆஃபீஸில் கிரிவன்ஸில் மென்ஷன் பண்ணி கேட்கலாம். அப்படிலாம் நீங்கள் வேலை செஞ்ச கம்பெனியில் கேட்கலாம். அவங்களோட டேட்டா பேஸ் சொல்லுவாங்க. உங்களோட யூஎனில் இந்த டேட்டா பேஸ் தான் இருக்குது, இந்த நேம் தான் இருக்குது, இந்த டேட்டா பர்த் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி உங்களுக்கு ஏதாவது டேட்டா பேஸ் எதாவது தெரியணும்னா எனக்கு கான்டெக்ட் பண்ணினா நான் செக் பண்ணி சொல்லுவேன். சரிங்களா? நான் டேட்டா பேஸ் என்ன இருக்குன்னு நான் செக் பண்ணி சொல்லுவேன். கரண்ட்டாக என்ன டேட்டா பேஸ் இருக்குது பிஎஃப்பில், அதில் என்ன டேட்டா பேஸுக்கு நான் ஒரு ஐடியா கொடுப்பேன் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் எனக்கு கான்டெக்ட் பண்ணினா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? இப்படி மூலிமா தான் நம்ம ஃபர்கெட் பண்ண முடியும். சரிங்களா? நிறைய பேர் இந்த ஆப்ஷன் தெரியாமல் அப்படியே எனக்கு ஃபர்கெட் ஆக மாட்டேங்குது, எரர் வருதுன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. உள்ளே போய் செக் பண்ணும்போது தான் இந்த இஷ்யூ இருக்கும் தெரியும். அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓகேவா? இப்படி தான் நம்ம போய் ஃபர்கெட் பண்ண முடியும். இது யாருக்குன்னா, ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இதுமாரி கேப் விட்டுட்டு நம்ம ஈவன் ஆதார் என்ன டேட்டா பேஸ் மாற்றிருக்கவங்களுக்கு இந்த இந்த ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் சரி பண்ணலாம். சரிங்களா? எந்த ஒரு கன்சல்டன்ஸாக உங்களுக்கு அணுக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே பண்ணிக்கலாம் அது. சரிங்களா? உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷன் என் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் ஒரு சின்ன ஒரு கிளிப் வீடியோ மாரி நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். அது எப்படி எரர் வருது நான் சின்ன கிளிப் வீடியோ மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பண்ணுவீங்க. நீங்கள் போய்ட்டு ஃபர்கெட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் யூஎன் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணுங்கள். சரிங்களா? யூஎன் நம்பரு அதெல்லாம் என்ட்ரி பண்ணுவீங்க. யூஎன் நம்பர்லாம் என்ட்ரி பண்ண பிறகு அதில் இருக்க மாதிரி டேட்டா பேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. ட்ரை பண்ண பிறகு உங்களுக்கு எரர் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு எரர் வரும். உங்களுக்கு என்ட்ரி பண்ணால் இதுமாரி தான் ஏதாவது ஒரு மிஸ் மேட்ச்னு காட்டும். சரிங்களா? நீங்கள் ஆதாரில் இருக்க மாதிரி என்ட்ரி பண்ணிட்டு எத்தனை வாட்டி பண்ணாலும் இதுதான் மிஸ் மேட்ச்னு தான் காட்டும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஓல்டு ஆதார் உங்களுக்கு மாற்றுறது தெரியல, என்ன நம்ம மாற்றிருக்கோன்னு தெரியும் உங்களுக்கு. நேம் மாற்றிருக்கோமோ, டேட் ஆஃப் பர்த் மாற்றிருக்கோன்னு தெரியும். சரிங்களா? நீங்கள் உங்களோட ஆதார் லாகின் பண்ணி பார்த்தா கூட என்னென்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் தெரியும். அது மூலிமா நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஓகே இதுமாரி நம்ம மாற்றிருக்கோன்ட்டு அது மூலம் என்ட்ரி பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். மாற்றினா நம்மளுக்கு என்ட்ரி பண்ண நேமு, டேட் ஆஃப் பர்த், ஓல்டு ரெக்கார்டு என்ட்ரி பண்ணால் பிஎஃப்ல அந்த ரெக்கார்டு தான் இருக்கும். சரிங்களா? முன்னாடி என்ன ஆதார் கார்டு கொடுத்தீங்களோ அந்த ரெக்கார்டு தான் அவங்க ஏற்றிருப்பாங்க. சரிங்களா? பிஎஃப்ல அதுமாரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி கொடுத்தா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும். சரிங்களா? நீங்கள் அந்த டேட்டா பேஸ் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும். இதெல்லாம் அது வரைக்கும் போகாது. ஓகேங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் பிஎஃப்ல என்ன கரண்ட்டாக என்ன டேட்டா பேஸ் இருக்கு வேணுன்னா என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சர்ச் பண்ணி நான் சொல்லி உங்களுக்கு எடுத்தது அந்த டேட்டா பேஸ். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? பாய்.